ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் முட்டை வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம புடலங்காய் வாங்கி நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டியில் தான் எனக்கு வைக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துக்கணும். புடலங்காயை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். புடலங்காயை நம்ம சாதாரண பொரிக்கும் போது பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக முட்டையெல்லாம் போட்டு கொடுக்கும்போது சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புடலங்காயை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். சட்டியிலே நம்மளுக்கு நல்லா வதங்கினது தெரியும். நல்லா வதங்கி வந்துடும். அது மண் சட்டியில் நல்லா வதங்கி வரும். சூடு ஏறுற வரைக்கும் தான் அப்புறம் மண் சட்டி அப்புறம் சூப்பராக இருக்கும். அதில் செய்யும்போது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கூட நம்ம மூடி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். புடலங்காய் நல்லா வதங்கி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் இதில் வரமிளகா ஒரு 6-7 மிளகா போட்டிருப்பேன். அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ரொம்ப உரைக்காது மிளகாத்தூள். அது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். தண்ணி மட்டும் தெளிச்சுக்கணும். எண்ணெய் பற்றாமல் தண்ணி நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையில் தண்ணி எடுத்து தெளித்து விடணும். ஒரு 2 தரம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டேன்னா அது வேறு மாதிரி ஆயிடும். தெளித்து விட்டுட்டு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாமே வெந்துருச்சு, இறக்கலாங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெந்துடும். 2 முட்டை மட்டும் இதில் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறோம். சூப்பராக இருக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அந்த காரமே போதுங்கிறதுனால நான் போடலை. முட்டைக்கு மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். தேங்காயெலாம் எதுவுமே போடலை, வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்லா முட்டையெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான புடலங்காய் முட்டை வறுவல் செமையாக ரெடி ஆயிரும். நம்ம புடலங்காய் கூட்டு சாதாரணமாக பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் புடலங்காய் முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.